سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: والله جعل لكم من أزواجكم بنين وحفظة ورزقكم من الطيبات. கோவிச்சுக்கிறாங்க பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் தரித்து முன்னால் வந்தது எல்லாம் அவங்களுக்கு சிறந்த கூலி அது மார்க்க ரீதியானவர்களுக்கு ஒரு கண்ணிக்கிறார். கண்ணியமிக்க பெருமக்களே, மனித புனிதர் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு ஹிதாயத்திற்காக, உலகமாந்தரின் ஹிதாயத்திற்காக அனுப்பப்பட்ட நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவியர்களை பற்றிய சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொண்டோம். பல சகோதரர்கள் கேட்டார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியர்கள் அல்லாத இதர அடிமைகள் இருந்ததாக நாம் கேள்விப்படுகிறோமே, அது சம்பந்தப்பட்ட சில செய்திகளை கேட்டார்கள். பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல, வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கியது என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஆயத்து வருகிறது, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹலாலாக்கிய மனைவியர்கள் உங்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கிய அடிமைகள். அது அப்பொழுது இருந்தது. அந்த அடிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவர்களை பணியாட்களை போல அடிமைகளை வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வைக்காதீர்கள், நீங்கள் அவர்களை மனைவியர்களாக ஆக்கி, அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சொந்தமானவர்களாக ஆகிவிடுவார். அப்படிப்பட்ட நிலையில ஆக்கிக் கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். இதிலே மானியத்துல் கிபித்தியா என்ற ஒரு அடிமை,
இவங்க யாருன்னு சொன்னா முக்கவுக்கிஸ் என்ற மன்னருக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பல அரசர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். மரியாதைக்குரிய நம்முடைய நாகூர் அவர்கள் உலகத்தினுடைய மக்களுக்கு தர்மத்தினுடைய அந்த மகத்தான செயலை நாம் ஹிக்மத்தோடு செய்ய வேண்டும் என்று நல்ல கண்ணோட்டத்திலே சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம்மையும் தாயிகளாக கபூல் செய்திட வேண்டும். நம்முடைய சொற்களால் செயல்களால் பிறரையும் தீனின்பால் ஹிதாயத்தின்பால் அவர்களை ஆக்குவதற்குண்டான ஒரு காரணஸ்தர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள்வான். பெருமக்களே, உலக நாட்டினுடைய தலைவர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. யார் யாருக்கு கடிதம் எழுதினாங்க, என்னென்ன பதில் வந்துச்சு என்பதெல்லாம் ஒரு நீண்ட சரித்திரத்துக்கு சொந்தமான செய்தி. முக்கவுக்கிஸ் என்ற ஒரு மன்னருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினார்கள். கடிதம் கொண்டு வந்த அந்த தோழரை, கடிதம் கொண்டு வந்த இதற்கு செய்தினா ஹாத்திப் இப்னு பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரொம்ப மரியாதை செய்தார். அந்த மன்னர் மரியாதை செய்து உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்து கடிதத்தை முத்தி அவர்களுக்கு மரியாதை செய்வதோடு, இப்படிப்பட்ட ஒரு நபி வருவார் என்று நான் வேதத்தில் படித்திருக்கிறேன், ஆனால் ஷாமில் என்று நான் நினைத்தேன், சிரியாவில் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ் தஆலா அவர்களை மக்காவில் அனுப்பியிருக்கிறார், அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் சொல்லி பதில் கடிதம் எழுதினார். நான் இப்படிப்பட்ட ஒரு நபி வருவார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் ஒரு கடிதம் எழுதி, தயவு செய்து என்னுடைய இந்த பரிசுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய இந்த அன்பளிப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏராளமான அன்பளிப்புகளை, நிறைந்த துணிமணிகளை, மிஸ்ர் தேசத்தில் அன்று மதிக்கத்தக்கதாக கருதப்பட்ட நிறைந்த துணிமணிகளை, உயர்ந்த ரக வாசனை திரவியங்களை, மிஸ்கை, கஸ்தூரியை, அம்பரை, இது போன்றுள்ளது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மேனியிலிருந்து ஒரு வாசனை வருமா, அதற்கு அனசருதான் சொல்றாங்க, வருது. அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் நான் அம்பரை நுகர்ந்திருக்கிறேன். மா சமம்து அம்பரன் வலா மிஸ்கன் வலா ரீஹன் அத்யப மின் தீபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நறுமணங்கள் எல்லாவற்றையும் நுகர்ந்திருக்கிறேன், ஆனால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமேனியிலிருந்து ஒரு வாசனை வருகிறது, அதற்கு ஈடாக ஒரு அம்பரையும் உலகத்தில் நான் பார்த்ததில்லை, அதற்கு ஈடாக ஒரு கஸ்தூரியையும் நான் கண்டதில்லை. பெருமக்களே, ஏராளமான பரிசுகளை கொடுத்து அனுப்பினார். உயர்ந்த ஆடைகளை கொடுத்தார், வாகனத்தினுடைய கவசங்களை கொடுத்தார், தங்க நகைகளை கொடுத்தார், அதே போல 2 அடிமைகளை கொடுத்து அனுப்பினார். நீங்க ஏற்றுக்கணும்னு சொல்லி 2 அடிமைகளை கொடுத்து அனுப்பினார். அதுல ஒரு அடிமைதான் அவருக்கு மாரியத்துல் சிவித்தியா, சிவித்தி இனத்தை சார்ந்த அதற்கு மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்னொரு ஆளு சீரியும் என்ற ஒரு அடிமை, 2 பேரும் பெண்கள். இன்னொரு ஆண் அடிமையையும் கொடுத்து அனுப்பினார். இவர்களை நீங்கள் கபூல் செய்ய வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மாரியா அவர்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் மணமுடித்துக் கொண்டார்கள். அதற்கு சீரீன் என்ற இன்னொரு அடிமையை சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்துக் கொடுத்தார். அடிமைகள் விஷயத்திலே அதற்கு மாரியத்துல் குதுத்தியா என்ற இந்த அடிமை, மன்னரால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட இந்த அடிமை. இன்னொரு அடிமை ரைஹானா பின்து ஸைத், ரைஹானா என்ற ஒரு அடிமை. இந்த அடிமையும் இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுத்தார்கள். ரொம்ப புத்திசாலித்தனமான பெண். அவர்களை கொண்டு இந்த தீனுக்கு மகத்தான மாற்றங்களும் உயர்வும் ஏற்படும் என்ற ஒரு பேரவாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமையும் அவர்கள் மனம் முடித்தார்கள். இந்த 2 பேர் விஷயத்தில்தான் தெளிவா வருது. பல பெண்கள் தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தங்களை அன்பளிப்பு செய்தார்கள். நாயகமே, எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், உங்களுடைய துணைவி என்ற ஸ்தானத்தில் எங்களை இங்கே கபூல் செய்ய, சொர்க்கத்தை உங்களோடு இருக்கலாம் அல்லவா, வேற ஒண்ணு வேண்டாம் என்று பல பேர் தங்களை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை, அவருடைய நிலைகளை கருதி சில பேரை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அடிமைகள் விஷயத்தில் இந்த 2 பேர் தான். அதுல ஒரு ஆள் அதற்கு மாரியத்துல் சிவித்தியா, அவர்கள் வழி பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அவர்கள். பெருமக்களே, ஆக இந்த அடிமைகளுடைய விஷயத்தில இந்த 2 பேர் விஷயத்தில் தான் தெளிவாக வருகிறது. மற்றவர்கள் எல்லாம் சிலர் அன்பளிப்பு செய்தார்கள், தன்னை அன்பளிப்பாக கொடுத்தார்கள், சிலரை ஏற்றுக்கொண்டார்கள், சிலரை விட்டார்கள். கணவன் மனைவிங்கிறது சம்பந்தமான விஷயங்கள் வரும் பொழுது நான் அதை முடிக்கணும்னு கடைசியா நினைச்சது, ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மார்க்கத்தில் நிரம்ப இருக்கு, அதையும் நாம் விளங்கணும், அந்த கடமைகளை செய்யணுங்கிறது சம்பந்தமாக முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதனுடைய கடமைகள் சொன்னா அது நிரம்ப இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆட்களுக்குண்டான கடமையையும் ஹதீஸினுடைய ஒளியில எழுதும் பொழுது கிட்டத்தட்ட 15-20க்கும் மேற்பட்ட கடமைகள் இருக்குதுன்னு எழுதலாம். அதை விரிவா சொல்றதுங்கிறது இல்லாட்டாலும் கூட
அதாவது நிக்காஹினுடைய அந்த ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்னால் இருந்து கித்துபத்தின் சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடக்கிறதை அப்பொழுதிலிருந்து மனமுடிப்பது முதல், மனமுடித்த அந்த இரவு முதல் வீடு கூடக்கூடிய நிலை வரை, வீடு கூடக்கூடிய அந்த முறை முதல், இன்னும் சொல்ல போனா அது அந்த பையன் தான் சொல்லுங்களேன் இருக்கட்டும், வீடு கூடக்கூடிய முறை வரை ஹதீஸில் இருக்குது தெளிவா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே போல வாழ்க்கையை தொடர்வதிலே தெளிந்த விவரங்களை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அவர்களிடத்தில் உங்களுக்கு சில உரிமைகள் இருப்பதை போல சில கடமைகள் இருக்கிறது. கவனத்தில் வைங்க. அல்லாஹ் குர்ஆனில் கடமைகள்ங்கிறது நிரம்ப இருக்குது. ஆனால் பலர் இந்த குடும்பத்தோட வாழ்றாங்க, மிக பலர் குடும்பத்தோடு வாழல. அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் ஞாபகப்படுத்துறதா இருந்தா, அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. குறிப்பிட்ட இந்த லீவு வர்ற நேரத்துல அதை கடத்திக்கிட்டே போகாம அந்த லீவுல சென்று அந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த. ஏன்னா அதற்கு செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் அப்படி வீதி உலா வருவாங்களாம், மக்களுடைய ஆலகுவால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக. அப்படி வரும் பொழுது பல நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு தடவை அதற்கு உமரதில்லாம வர்றாங்க, ஒரு வீட்டில இருந்து ஒரு பெண்மணி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அற்புதமான சில கதைகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருநபியினுடைய நினைவால் அந்த இடத்தில் நின்று தேம்பி தேம்பி அழுதவர்களாக அதற்கு உமரதில்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கல்வியில் அந்த இனிமையான பசுமையான நினைவுகளை சுமந்தவர்களாக இருந்தார். பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஒரு வீட்டுல இருந்து ஒரு நாள் ஒரு பாட்டு சத்தம் வருது. தபாவல ஹாதல் லைலு வஸ்வத்த ஜானிபு வலைஸ அலா ஜம்பி கலீலுன் உலாயிபு. ஒரு வீட்டுல இருந்து ஒரு அம்மா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டுல என்ன சொல்லுது? அந்த அம்மா சொல்றாங்க, இந்த இரவு மோசமான இரவு, மிக நீண்ட இரவு, நேரமே போகல. காரணம் என்ன சொன்னா, என்னிடத்தில் உல்லாசமாக இருக்கக்கூடிய என் கணவர் அருகில் இல்லாத காரணம். என்னுடைய உடல் ரீதியான சில தேவைகள் எனக்கு இருக்கிறது, ஆனால் என் கணவர் என் அருகில் இல்லாத இந்த இரவு இருக்குது, ரொம்ப மோசமான இரவு. இந்த கவிதைகள் படிக்கிறார்கள். அதனுடைய கடைசியில சொல்றாங்க, மகாபத்து ரப்பி வல் ஹயாஉ யஉஃபுனி வ இக்ராமு வஅலி அன் உனால மராத்திபு. மகாபத்து ரப்பி, அல்லாஹ்வுடைய பயம், வல் ஹயாஉ ஒரு வெட்கம், அல்லாஹ்வுடைய பயம் ஒரு வெட்கம், மானம் அப்படிங்கிற அந்த உணர்வு, யஉஃபுனி என்னை பத்தினித்தனமாக வாழும்படி சொல்கிறார். என் கணவர் எனக்கு செய்த சங்கை, என்னின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பிரியம், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பல நேரங்களில் நிறைவாக அவர் செய்த அந்த நிலை, இதுவெல்லாம் அந்த ஒரு ஸ்தானத்தில், எந்த ஸ்தானம் அந்த வயிற்றுல முன்னாலத்தில் அடியில சொல்றாங்க, எனக்கு இப்பொழுதுள்ள நிலையில இந்த கட்டில் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும், இந்த கட்டில் ஆடிக்கிட்டு இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயமும் வெட்கமும், என்னுடைய கணவருடைய சங்கையும் மரியாதையும், அவர் எனக்கு செய்த கண்ணியமும், இதுவெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் ஆகுவதை விட்டும் என்னை இப்பொழுது தடுத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். அதற்கு உணர்வு தான் இது கேட்டதுதான் நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. தன்னுடைய மகளார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு துணைவியார் அதற்கு ஹப்ஸா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க. வந்த உடனே கேட்டாங்கன்னா, ஹப்ஸா இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹு தஆலா சத்தியத்தை வெளிப்படுத்துவதிலே வெட்கப்பட மாட்டான், வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், ஒரு கணவன் ஒரு மனைவி எவ்வளவு காலம் பிரிஞ்சிருக்கலாம் கேட்டாங்க. எவ்வளவு காலம் பிரிஞ்சிருக்கலாம் கேட்டாங்க. தலை குனிஞ்சாங்க அவங்க. தகப்பனாற்று பேசுற பேச்சா இந்த பேச்சுக்கெல்லாம் எவ்வளவு காலம் பிரிஞ்சிருக்கலாம் கேட்டாங்க. அல்லாஹு தஆலா சத்தியத்தை வெளிப்படுத்துவதை வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியான தாங்கள் இந்த விஷயத்தில் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே பதில் வார்த்தையால் சொல்லாமல் கையால சொன்னாங்களாம். 4 மாசம்னு சொன்னாங்க. என்ன சொத்து எல்லாரும் கேசன் கேன்சல் பண்ணிட்டு 4 மாசத்தோட ஊருக்கு போயிட வேண்டியதானா? அதல்ல மக்களே. அதாவது நம்முடைய மனைவிமார்கள் கண்ணியமானவர்கள், பத்தினித்தனமானவர்கள், ஒழுக்கமிக்கவர்கள். சந்தேகங்கிறது வந்துச்சுன்னா குடும்பமே ஆபத்தாயிரும். அந்த ஒரு நிலை வந்துருச்சுன்னு வைங்க, குடும்பத்தினுடைய வாழ்க்கையை சீர்கெட்டுவிடும். கண்ணியமானவர்கள் ஆனாலும் கூட இங்கே உள்ள சூழல்
பொருளாதாரத்தினுடைய நிலை, எதிர்காலத்தை உயர்வாக ஆக்குவதற்காக வேண்டியுள்ள ஒரு முயற்சி, அதற்காக நாம் படக்கூடிய சிரமங்கள், இப்படிப்பட்ட இந்த நிலைகளை எல்லாம் கவனத்தில் வைத்து லீவு வர்ற நேரத்தில் தட்டி தட்டி கழிச்சிடாம அந்த காரியத்தை, அந்த கடமையை செய்வதை மார்க்கத்தினுடைய கடமையாக கருதி அதை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம், ரொம்ப கடமைகள் இருந்தாலும் கூட அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி, அருமையான பெருமக்களே, அதை தொடர்ந்து நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் சம்பந்தப்பட்ட சில செய்தி. மக்கள் என்பது நம்முடைய கல்வி கனிகள், அவர்கள் அல்லாஹ் தந்த சன்மானங்கள், உலகத்தினுடைய அலங்காரங்கள். மக்கள் என்பது ஒரு மகத்தான பாக்கியம், சாதாரணமானதல்ல. மக்கள் என்பது ஒரு மகத்தான பாக்கியம். துறவிகளும் கூட இந்த உலகத்தில் துறக்க இயலாத பாசம் மக்களுடைய பாசம். உலகமே வேண்டாம் போன பலரும் கூட துறக்க இயலாத பாசம் இருக்குதுன்னா அது மக்களுடைய பாசம் தான். அதனால்தான் மக்களுடைய தேட்டத்தினால் குழந்தை பிறப்பதிலே கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டால் உருகி உருகி துஆ செய்கிறார். பிறகு துஆ செய்ய சொல்கிறார்கள், அதற்காக நதிர் செய்து கொள்கிறார்கள். இந்த காரியம் நிறைவேறினால் நான் என்னென்ன காரியங்களை செய்வேன் என்று நதிர் செய்து கொள்கிறார்கள். சிலர் தஅவீலாத்துகளை அணிந்து கொள்கிறார்கள். சிலர் சொன்னதையெல்லாம் செய்வாங்க. சிலர் அதில் தங்களுடைய ஈமான கூட இழந்துடுறாங்க. பார்க்க, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை அது. மக்கள் செல்வம் தனக்கு கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வளவு முயற்சிகள், அவ்வளவு நிலைகள். நம்மை போல சாதாரண மனிதர்கள் மாத்திரமல்ல, மனிதர்களில் மகோன்னதமான நபிமார்களும் கூட ஆசைப்பட்டிருக்கிறார்கள். ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான சந்ததிகளை எனக்கு வழங்கி அருள்வாயாக. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவர்களுக்கு நாம் சிறந்த பொறுமையாளரான ஒரு மக்களை நாம் அளித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. துஆக்களை கேட்பவனே, நான் கேட்கக்கூடிய இந்த துஆவை கவனமாக கேட்கக்கூடிய நாயனே, உன்னிடத்தில் நான் ஆசிக்கிறேன். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, பரிசுத்தமான கண்ணியமான சந்ததி எனக்கு நீ தந்தருள்வாயாக. துஆ செய்தாங்க நபிமார்கள். நபிமார்களும் துஆ செய்திருக்கிறார்கள். பெருமக்களே, மக்களை வழங்குவது அல்லாஹ்வுடைய குதிரத்திற்குட்பட்ட ஒரு காரியம், மனிதனுடைய சக்திக்குட்பட்ட ஒரு காரியம் மாத்திரமல்ல. எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம், வாழ்க்கையில நீண்ட காலம் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு குழந்தை வருது. அப்ப அந்த 30 வருடம் இல்லாத ஒரு சக்தி, ஒரு வலிமை, ஒரு ஆற்றல் அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்திருக்குது. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்குட்பட்ட ஒரு செய்தி. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தங்களுடைய மனதில் வேதனைப்படுகிறார்களோ அல்லாஹ் தஆலா பொருத்தமான மக்களை அவர்களுக்கு தந்தருள்வான். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்திற்குட்பட்டது. குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான், யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذُكُورَ أو يزوجهم ذُكْرَانًا وإناثًا ويجعل من يشاء عقيما. அல்லாஹ் நாடினால் சில பேருக்கு பெண் மக்களாக கொடுக்கிறான், சில பேருக்கு ஆண் மக்களாக கொடுக்கிறான், சில பேருக்கு ரெண்டையும் கலந்து கொடுக்கிறான், சில பேருக்கு குழந்தை இல்லாமலும் ஆக்குகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்திற்குட்பட்டது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். நபிமார்கள் கூட பார்க்கிற செய்தனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆண் மக்களாக அல்லாஹ் கொடுத்தான், பெண் மக்களையே கொடுக்கல. ஆண் மக்களாக கொடுத்தான், பெண் மக்கள் கொடுக்கல. சையதுனா லூத் நபி அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா பெண் மக்களாக கொடுத்தான், ஆண் மக்களையே கொடுக்கல. பெண் மக்களாக கொடுத்தான், ஆண்களை, ஆண் சந்ததிகளை அல்லாஹ் வழங்கவில்லை. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பற்றி பேச இருக்கிறோம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கலந்து கொடுத்தான். நபிமார்களில் சிலரை இப்படி ஆக்கினான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மக்கள் இல்லாமல், குழந்தை இல்லாமலும் ஆக்கியிருக்கிறான். சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை போல, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை போல. பெருமக்களே, எனவே அது ரப்பினுடைய குதிரத்திற்கும் ஆற்றலுக்கும் வல்லமைக்கும் எடுத்துக்காட்டு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். அதனால மக்கள் பாக்கியம் என்பது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான சன்மானம், ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். குர்ஆன் சொல்கிறது, நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இரண்டையும் கலந்து அளித்தான் என்று சொன்னோமே. 4 பெண் மக்களையும்
4 பெண் மக்களையும் 3 ஆண் மக்களையும் அல்லாஹ் கொடுத்தார். நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 4 பெண் மக்களை அளித்தான், 3 ஆண் மக்களை அல்லாஹ் கொடுத்தான். சையதுனா காசிம் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது பிறந்த குழந்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அதற்கு காசிம் அவர்கள். இரண்டாவது அதற்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மக்கள் இந்த 7 பேர். 4 பேர் பெண் மக்கள், 3 பேர் ஆண் மக்களாக இருக்கிறார். இதுல மக்கமா நகரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வருவதற்கு 10 வருடத்திற்கு முன்னால் பிறந்த முதல் குழந்தை அதற்கு காசிம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்திற்கு முன்னால் பிறந்த அந்த குழந்தை, நுபுவத்திற்கு முன்னால் பிறந்த முதல் குழந்தை அதற்கு காசிம் அவர்கள். பால்குடி மறக்கிறதுக்குள்ள குழந்தை இறந்துட்டாங்க. பால்குடி மறக்கடிக்கப்படுவதற்கு முன்னால ரீதா அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. முதல் குழந்தை பிறந்து சின்ன வயசு, அது இறந்துருச்சுன்னு சொன்னா உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வும் மரணமும் கூட அல்லாஹ்வுக்கு சொன்னான். அல்லாஹ் சொன்னானே, எப்பொழுது நாடுகிறானோ அவனை மரணிக்க செய்கிறான். அதுவும் அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு உட்பட்டதுங்கிறது தான் உலகத்துல பார்க்கிறோம். சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இறந்து பிறக்குது, சிலது இறந்த உடனே பிறக்குது, சிலது கொஞ்ச காலம் கழிச்சு, சில பேர் நீண்ட காலம் கழிச்சு, சில பேர் மௌத்து வரமாட்டேங்குதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் அவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு இவரு போற, அவருக்கு வந்து இவரு போயிடுறாரு. ஆக்கிரம அவர் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க அப்படின்னு அப்மான்னு இருக்குது, அவங்கள போய் விசாரிக்கிறதுக்காக இவரு போறாரு. ஆனா அவருக்கு வந்து இவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து இந்த கை பிடித்து பார்க்கறது ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாம படுத்து கிடந்தாங்களாம். உடனே வைத்தியரை கூப்பிட்டு, அந்த காலம்னா அதுதானே மருத்துவங்கிறது, எப்படி இருக்குது நாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாடி பாக்குறதுக்காக வந்த அந்த வைத்தியரை கூப்பிட்டு இமாம் ஷாஃபி உங்க கையை கொண்டாங்க, உங்க கையை கொண்டாங்க, இன்னும் 14 நாள் தான் நீங்க ஹயாத்தா இருப்பீங்க, உங்க ஹயாத்து முடிய போகுதுன்னு சொன்னாங்க. நாடிய ஓட்ட அப்படி சொல்லுதுன்னாங்க. அதனால மனிதனுடைய மரணம் என்பது எப்பொழுது எந்த வயசு யாருக்கும் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவன் எப்பொழுது நாடுகிறானோ மரணிக்க செய்கிறான். சில பேர் கபர்ல ஆக்குறான், சில பேர் கபர் குழியில ஆக்குறான், சில பேர் எங்கேயோ இறந்து விடுகிறார்கள். கப்பல்ல, எந்த இடங்கள்ல, இடமும் தெரியாது, எந்த நேரமும் தெரியாது. அப்ப அதனால இது அல்லாஹ்வுடைய குதிரத்திற்குட்பட்ட உலகத்தில் அல்லாஹ் தஆலா மாறுபட்ட நிலையிலே சில படைப்பினங்களை ஆக்கி இருக்கிறது. உதாரணமா சில பேரை பார்த்தா அல்லாஹ் தஆலா நடக்கிறதுக்கு 2 காலம் கொடுத்திருக்கிறான். சில பிராணிகள் 4, சில அதை விட கூடுதலா, சிலது 8, சில பூச்சிக்கு பார்த்தா பூரா காலாத்தான் இருக்குது. நடக்கிறதுக்கு பூரா அந்த ரயில் பூச்சிங்கிறம பூரா காலாத்தான் இருக்கு, வேற ஒன்னையும் காணும். சிலது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவன் அதற்கு கால் இல்லாமலும் நடக்க செய்வான். பாம்பு இருக்குது, எந்த காலம் இருக்குது? தமிழ்நாட்டில் கூட ஒரு பட்டிமன்றத்தை கலந்துக்கிட்டு போது நம்ம சுவையான பட்டிமன்றம் அது. பாம்புக்கு கால் இருக்குதா இல்லையா அப்படின்னு விவாதம். ஒரு ஆள் சொன்னாரு, பாம்பு கால் இல்லாட்டா எப்படி நடக்கும், கால் இருக்குதுங்கிறாரு. இவர் சொன்னாரு, பாம்பு பிடிச்சிட்டு வரட்டானா அல்ல நீ பிடிச்சிட்டு வரலையா, கால் இருக்குதான் காமி அப்படிங்கிறார். இவர் நடுவர் என்ன செய்யன்னு முடிக்கிறார். பாம்பு கால் இருக்குங்கிறான், இல்லைங்கிறாங்க, என்ன செய்யறது? இவர் சொன்னார், பாம்புக்கு கால் இல்லைன்னா பம்புன்னு போயிரும். இவர் வேற மாதிரி கொண்டு போயிட்டார். பாம்புங்கிற வார்த்தைக்கு கால் இல்லைன்னு வைங்க, துணை இருக்கு இல்லைன்னு வைங்க, அது என்ன ஆயிரும், பம்புன்னு ஆயிரும் சொல்லி அந்த கதை வேற மாதிரி கொண்டு போயிட்டார். அல்லாஹ் தஆலா உலகத்தில் சில பிராணிகளை மாறுபட்ட நிலையில் ஆக்கி வைத்ததற்கான காரணம் என்னவென்றால், ரப்பினுடைய குதிரத்தும் வல்லமையும் காரியங்களை உலகத்தில் நடத்தாற்றுவதற்கான ஆற்றலும் அந்த ஆளுமையும் ரப்புக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா காண்பிக்கிறார். அதுல ஒன்றுதான் குழந்தை. பால்குடி மறக்கடிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அதற்கு காசிம் அவர்கள் பிரிந்த நேரத்தில் அன்னை கதீஜா அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. பிறந்த முதல் குழந்தை, சின்ன பிள்ளைகளை இறந்து போச்சு, பாசத்தை எல்லாம் கொட்டுகிறோம். அந்த நேரத்துல பிள்ளை ஒரு வார்த்தை ஏதாவது ஆண் தெரிவிச்சுன்னு அதை கண்டு சந்தோஷம்.
ஒரு சிரிச்சிருச்சுன்னு அதை கொண்டு சந்தோஷப்படுறோம். ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து திருப்பி நம்ம கையில தந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறோம். அப்படிப்பட்ட நிலையில அந்த புள்ள பார்த்தாங்க. நினைச்சதற்கு கதீஜா அம்மா வருத்தப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சல்லாசன் கூப்பிட்டாங்க, கதீஜா நீங்க விரும்பினா, நீங்கள் ஆசைப்பட்டார், அல்லாஹு தஆலா சுவனலோகத்திலே அந்த பிள்ளைக்கு ஒரு பால் கொடுப்பதற்காக பெண்ணை ஏற்படுத்தி இருக்கிறான், நான் காமிக்கட்டுமான்னு கேட்டாங்களா. நீங்க விரும்பினா நான் காட்டுறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, எதையும் கண்டுதான் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் நான் இல்லை, அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் உண்மைப்படுத்துகிறேன் சொன்னாங்களாம் அன்னை கதீஜா அம்மா. மக்களே, முதல் குழந்தையாக பிறந்து பால்குடி மறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு இறந்தவர்கள் காசிம் அவர்கள். இரண்டாவது பிறந்தவங்க ருக்கையா, அதுக்கு அடுத்து பிறந்தவங்க தான் ருக்கையா அம்மா அவர்கள். குழந்தைகளிலே இரண்டாவதாக பிறந்தவர்கள் தான் ருக்கையா அம்மா அவர்கள், ஜெய்னப் அவர்கள். ருக்கையா முதலாவது காசிம், இரண்டாவது ஜெய்னப் நாயகர். இரண்டாவதா முதல்ல காசிம், இரண்டாவது ஜெய்னப் அவர்கள் பிறந்தார். இதுல ஆண் மக்கள் எல்லாம் சீக்கிரமே பார்த்தாயிட்டாங்க. பெண் மக்கள் எல்லாம் பருவ வயதை அடைந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனமுடித்து கொடுக்கப்பட்டு சிலருக்கு குழந்தையும் பிறந்து அப்படி வஃபாத்தான, அந்த குழந்தையும் வஃபாத்தான அப்படி நிலையிலும் அவர்கள் வளர்ந்தார். முதலாவது காசிம், இரண்டாவது ஜெய்னப் அவர்கள், மூணாவது ருக்கையா அம்மா அவர்கள். தேவைப்பட்ட வரலாறுகளை கொஞ்சம் விரித்து சொல்றோம். பெண்கள் குழந்தைகள் சம்பந்தமா வேற சில செய்திகள் சொல்ல வேண்டியிருக்குது என்பதற்காக நான் இதை சுருக்கமா சொல்றேன். ருக்கையா அம்மா அவர்கள், இந்த ருக்கையா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு மகளார். இவங்க முதல்ல கட்டி கொடுக்கப்பட்டது அபூஜஹலுடைய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனாராக இருந்த அபூலஹபினுடைய மகனுக்குத்தான், அபூலஹபினுடைய மகனுக்குத்தான் கட்டி கொடுக்கப்பட்டாங்க. கட்டி கொடுக்கப்பட்டு வீடு கூடுவதற்கு முன்னாலேயே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அந்த காரியங்கள் வெளிப்பட்டு அபூலஹபை பற்றி ஆயத்து வந்திருக்கு. தப்பத் யதா அபீ லஹபின் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப். அவனையும் அவன் மனைவியை பற்றியும் கடுமையான எச்சரிக்கை கொண்ட இந்த ஆயத்து வந்த உடனே, இந்த ஆயத்து வந்த உடனே இந்த பிள்ளைகளை மனமுடித்து கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை ருக்கையா அம்மா, உம்மு குல்சும் ரெண்டு பேரும் அபூலஹபினுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார். அந்த ரெண்டு பேரையும் தங்களை விட்டு நீக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு செய்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் வீடு கூட இல்லை. ஒப்பந்தம் நடந்ததை தவிர அந்த காலத்துல ஒப்பந்தம் நடப்பதற்கு வீடு கொடுப்பதற்கு ஒரு இடைவெளி இருக்கும். சில ஊர்கள் இன்னும் கூட இருக்கு, ஒரு இடைவெளி இருக்கும். பேசி போடுறதல்ல, கல்யாணம் முடிச்ச உடனே ஒப்பந்தம் முடிவான பிறகு கூட வீடு கூறுவதற்கு கூட ஒரு இடைவெளி இருக்கும். தமிழ்நாட்டு சில ஊர்கள் தெரியும் எனக்கு. அப்படி பெருமக்களே, அதே போல இந்த ருக்கையா அம்மா அவர்கள் அபூலஹபினுடைய மகனுக்கு உத்துபாவுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார்கள். வீடு கூடுவதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய நிலை இந்த ஆயத்தெல்லாம் வந்த உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவு ஏற்பட்டுருச்சு. அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உத்துபா ருக்கையாவை அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தார். ருக்கையா அம்மா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு நிக்காஹ் செய்து கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனமுடித்து மதீனா முனவராவிற்கு சென்று ஹிஜ்ரத்தும் சென்றார்கள், மதீனாவுக்கு சென்றார்கள். பத்ருடைய அந்த யுத்தத்திற்காக எல்லோரும் செல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க பத்ருக்கு வர வேணாம்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சொல்லாங்கன்னா பத்ருடைய கூலி உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பத்ருடைய கூலி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுமதிக்கல. ஏன்னு சொன்னா பத்ர்ல இருந்து அதனுடைய வெற்றி செய்தி மதீனாவுக்கு வர்ற நேரத்தில் ருக்கையா அம்மா அவர்கள் வஃபாத் ஆகியிருந்தாங்க. வெற்றி செய்தியை கேட்ட அந்த நிலையில ருக்கையா அம்மாவுடைய வஃபாத் ஏற்பட்டது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு ருக்கையா அம்மாவிற்கு பிறகு அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்து கொடுத்தார். ஜைனப் நாயகி அவர்களுக்கு பிறகு ருக்கையா அம்மா பிறந்தார்கள். ருக்கையாவிற்கு பிறகு பிறந்தவர்கள் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களை பற்றி நாம் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கிறோம், தெரிய வேண்டியதும் இருக்குது. உலகத்தில் திருநபியினுடைய சந்ததியை கியாமத்து வரை கொண்டு சேர்க்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கியாமத்து வரை ரசூலுடைய சந்ததி இருக்கு. அந்த சந்ததியை கியாமத்து வரை கொண்டு சேர்ப்பதற்கான அந்த வழித்தொடர் அன்னை ஃபாத்திமா நாயகியிடமிருந்து வந்தது.
மக்களே, அவருள் வை திருநபியினுடைய குடும்பம் அவங்களை நேசிக்கிறதுக்கு என்ன மகத்தான சூழல் இருக்கிறது சம்பந்தமா வரலாற்று ஒரு செய்தி வருது. இஸ்லாத்திற்கு எதிராக கடுமையான யுத்தங்களை கூட மேற்கொண்டவர் அபூ சுஃபியான். கடுமையான யுத்தங்களை மேற்கொண்டவர். மக்காவினுடைய அந்த வெற்றியின் பொழுது கூட அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பின்னால் அவருக்கு மகத்தான இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்கப்பெற்றது. செய்தினா அபூ சுஃபியான் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைத்ததற்கான காரணம் என்ன என்பதை பற்றி ஒரு சஹாபி சொல்றாங்க வரலாற்று. ஒரு நாள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன பிள்ளை மக்காவினுடைய வீதியில போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த கோபம், அவர்கள் மீது கொண்ட அந்த ஆத்திரத்தின் காரணத்தினால அபூ ஜஹல் என்ன செய்தான்னா இந்த சின்ன பிள்ளை மீது ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டான். ஸல்லல்லாஹு மீது உள்ள அந்த கோபத்தை இப்படி ஒரு காட்டிட்டான், ஓங்கி அரைஞ்சிட்டான். பாத்திமா நாயனுடைய கன்னம் அப்படியே செவந்து போய் கைகள் பதிந்து அந்த வேதனை தாழ இயலாமல் தாங்கிக் கொள்ள இயலாமல் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புள்ள ரொம்ப அழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் அருமை மகளே பாத்திமா, நீ போய் அபூ சுஃபியான் சொல்லுமான்னு சொன்னாங்க. நீ அபூ சுஃபியான் சொல்லுன்னு சொன்னாங்க. அபூ சுஃபியான் இடத்துல போய் இந்த புள்ள சொன்ன உடனே அறிவு கட்டவன் ஏன் இப்படி செய்யலாம், கோபம் அங்க இருக்குதுன்னா அதை வாதத்தின் மூலமாக அல்லது வேறு வழியாக அவங்கள்ட்ட தங்களுடைய எதிர்ப்பை காட்டலாமே, சின்ன பிள்ளைகிட்ட கொண்டு போய் காட்ட வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சு அவங்க தேர்ந்து அழக்கூடிய இந்த நிலையையும் கண்டு அபூ சுஃபியான் அந்த பிள்ளை கையில தூக்கிட்டார். பாத்திமா நாயகி கையில தூக்கிட்டு நேரா அபூ ஜஹல் போனாங்க. பாத்திமா நாயகி சொன்னாங்களாம், நீ ஒரு அடி கொடுப்பாங்க, நீ ஒரு அடி கொடுமான்னாங்க. அதற்கு பாத்திமா நாயகி அவர்கள் சின்ன பிள்ளை என்ன அடிக்க போறாங்க, அந்த அடிச்சா என்ன வலிக்க போகுது, ஆனாலும் கூட அபூ சுஃபியானுடைய மேனியில் இருக்கிறவங்க ஒரு தைரியத்தில் அவரும் மக்காவினுடைய பெருந்தலைவர் தானே, ஒரு அடி அபூ ஜஹல் கொடுத்துட்டு ஒரு திரி வந்தாங்களாம். தந்தை கண்மணி நாயகம் சொல்லாங்க, யார் சொல்லலாம் நான் அபூ சுஃபியான் என்ன தூக்கி வச்சிருந்தாரு, நான் ஒரு அடி அடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக இந்த சிரிப்பை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு தலைவலிட்டாங்க. யா ரப்பி லா தன்ஸா, யா அல்லாஹ் அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதேன்னு சொன்னாங்க. அவருடைய இஸ்லாத்திற்கும் இவ்வளவு பெரிய காலத்திற்கு பின்னாலே மகத்தான இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்கப்பட்டதற்கான காரணத்தை பெருமக்கள் சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹுடைய அஹ்லு பைத்தை குடும்பத்தை நேசிப்பது நமக்கு கடமை. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானே, குல் நாயகமே சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் எந்த பகரத்தையும் எதிர்பார்க்கவில்லை, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் உறவினர்களை என் குடும்பத்தாரை நீங்க நேசிக்கணும். அல்லாஹ் பரதன் குர்ஆன்ல சொல்றான். நீங்க கேளுங்க நாயகமே, நல்லா சொல்லுங்க. ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அத்திபு அவுலாதக்கும் பிஸலாசி ஃபிஸால், உங்களுடைய மக்களுக்கு ஆரம்பத்திலேயே 3 காரியத்தை பழக்கி கொடுத்திருக்கு. பிள்ளைகளுக்கு 3 காரியத்தை பழக்கி கொடுத்திருங்க. ஹுப்பி நபியிக்கும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை பிள்ளைகளுடைய உள்ளத்துல போட்டுருங்க. அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லுங்க, அவங்களை பற்றி வரலாறுகளை சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை போதித்து விடுங்கள். வஹுப்பி ஆலி பைத்தி, ரசூலுடைய குடும்பத்தாரை பற்றி, அன்னை பாத்திமா நாயகியை பற்றி, அலி நாயகத்தை பற்றி, அவங்களுடைய குடும்பத்தாரை பற்றிய பிரியத்தையும் பிள்ளைகளுடைய கல்வியை பதிய வையுங்க. இமாம் ஹசன் அவர்களை பற்றி, ரசூலுல்லாஹி பற்றி, அதே போல ஒரு திலாவத்தில் குர்ஆன் திருவிழாயத்திலே பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பக்குவத்தையும் பழக்கத்தையும் உண்டாக்கி விடுங்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லலாம். அதற்கு அபூ சுஃபியான் அவர்களுக்கு உண்டான ஹிதாயத்து கிடைப்பதற்கு காரணமாக அவர்களுடைய குடும்பத்தை பிரியம் வைத்தது, குறிப்பா அன்னை பாத்திமா நாயகி பிரியம் வைத்திருந்தது அமைது என்பது வரலாற்று நூல்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தின் மீது அளவு கடந்த பிரியம் உள்ளவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த நேசம் உள்ளவர். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல ஒரு தடவை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், வீட்டுல ஒரு தடவை ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைநாயகி கல்யாணம் கொடுத்திருந்தாங்க இல்ல, வீட்டுல ரொம்ப கஷ்டம். பாத்திமா நாயகி நிறைய வேலைகள் பார்க்கறாங்க, குடும்பத்தினுடைய காரியங்களை நடத்தாக்குவது என்பதை பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏராளமான ஆடுகள் கனிமத்தாக அவர்களுக்கு வந்திருந்தது. இதற்கு அலிரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாத்திமா நாயகி சொல்வாங்களா, அம்மா குடும்ப பாட கழிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது,
தகப்பனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அன்பளிப்புகள் வந்திருக்குது, ஏராளமான ஆடுகள் அவங்களுக்கு வந்திருக்குது. அதனால நீ போய் ஒரு 4 ஆட்டை கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதனுடைய பாலக்கறதை நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதை நம்ம பெருக்கிக்கிறலாம், பொருளாதாரத்தை வளமாக ஆக்கிக் கொள்ளலாமே, நீ போய் கேளேன்னு சொன்னாங்க. பாத்திமா நாய்க்கும் குடும்பத்தினுடைய நிலை எல்லாம் தெரியும். சரி, எவ்வளவு அவசியமான தேவைங்கிறதுனால இவங்க இங்க இருந்து போறாங்க. போய் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு வீட்டை ஒரு தட்டு தட்டுறாங்க. தட்ட உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, இங்க உட்கார்ந்து சொன்னாங்களா, இன்னஹாத தத்து பாத்திமா, இது பாத்திமா நாயகி தட்டும் தட்டுன்னு சொன்னாங்க. சில பேர் போன்ல எடுத்த உடனே ஒரு வார்த்தை தெரியுதான் கேட்பாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. எடுத்த உடனே தெரியலையா கடுவனிக்க பார்ப்போம், அவங்க இடத்துல முடிச்சுக்கிட்டு இருப்பான், எதிர்த்து திட்டிக்கிட்டு இருப்பான், இந்த வாழ் இருக்கிறாங்க. அப்ப அதனால போன்ல எடுத்த உடனே சொல்ல நான் நாள் பேசுறேன் முதல்ல சொல்லிடும், அந்த சோதனையை வைக்க வேண்டியது இல்லை. சில பேர் போன்ல எடுத்த உடனே தெரியும், அவங்களுடைய நடைமுறை பேசி பேசி பழக்கப்பட்டு. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார், போன் எடுத்த உடனே சொல்லுங்கிறார். சொல்லுங்கன்னு சொன்னாலே அவர் தான் அர்த்தம். ஏன்னா எடுத்தவொடனே எல்லாரும் ஹலோன்னு சொல்றாங்க இல்லையா, அவர் எடுத்தவன் சொல்லுங்கிறார். அது பார்த்து நேரடியா வந்துட்டாருன்னு சொல்லி நம்ம சில பேருடைய சத்தத்தை வச்சு, சில பேர் நடைய வச்சு, சில பேருடைய நோயை வச்சு விளங்க முடியும் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இடத்துல வந்தவரை விளங்கிக்கிட்டாங்க. மகளே வாங்கன்னு சொல்லி எழுந்திருச்சு ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வரவேற்று உட்கார வச்சு முத்தம் என்ன விஷயம் கேட்டாங்க. எப்படி சொல்றதுன்னு யோசிச்சாங்க. ஆனாலும் சொன்னாங்க, தங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை உங்களுக்கு நல்ல தெரியுங்கிற விட ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏராளமான ஆடுகள் உங்கள்கிட்ட வந்திருக்குது, சில ஆடுகள் நீங்க தந்தா குடும்பத்தினுடைய காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு விருப்பம், அதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்து ஸல்லல்லாஹு உடனே சொன்னாங்களா, பாத்திமா ஆடு எனக்கு நிறைய அன்பளிப்பா வந்திருக்குதுங்கிறது உண்மை, உனக்கு அது ரொம்ப தேவையா இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுதுதான் அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், ஒரு 5 வார்த்தைகளை எனக்கு கற்றுத் தந்தார்கள். அந்த 5 வார்த்தைகளை நீ துஆ செய்யும் பொழுது உன்னுடைய துஆவிலே சேர்த்து ஓதினால், நியமமாக அந்த துஆக்களுடைய ஓதும் பொழுது அந்த வார்த்தைகளை சேர்த்து ஓதிக்கொண்டு உன்னுடைய துஆவை நீ செய்தால் அல்லாஹ் அவன் துஆவை கபூல் செய்வான். சொல்லுங்க, அந்த 5 வார்த்தை வேணுமா, 5 ஆடு வேணுமான்னு கேட்டாங்க. நம்மள வந்து 2 சேர்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். கேட்டாங்க 5 வார்த்தைகள் வேண்டுமா அல்லது 5 ஆடு வேணுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து கொடுத்திருக்க முடியும். ஆனாலும் கூட தன் அருமை மகளார் இந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை தாங்கள் தெரிந்திருந்தாலும் துன்யாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கேட்டாங்க, அந்த 5 வார்த்தைகள் நீங்க கற்றுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த 5 வார்த்தைகளை கற்றுத்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தாங்க. உங்களுடைய துஆவினுடைய தொடக்கத்திலோ ஓதும் பொழுதோ இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க துஆ செய்யுங்க. யா அவ்வலல் அவ்வலீன் ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. يا أول الأولين, ஆரம்பமானவர்களுக்கெல்லாம் ஆரம்பமானவனே, உலகத்தில் எதுவெல்லாம் தொடக்கமோ அந்த தொடக்கத்தின் தொடக்கமே. ويا آخر الآخرين, கடைசிக்கும் கடைசியானவனே. யாதல் குவத்தில் மத்தியில் மகத்தான வலிமைக்கும் ஆற்றலுக்கும் சக்திக்கும் சொந்தக்காரனே. யாராஹிமல் மசாக்கீன், இஸ்கீன்களின் மீது இரக்கம் காட்டக்கூடிய நாயனே. யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்ற இந்த 5 வார்த்தைகளை உங்களுடைய துஆவை நீங்க சேர்த்து ஓதுங்க, அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்வான். சொல்லுங்க, அல்லாஹும்ம யா அவ்வலல் அவ்வலீன் يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. பாத்திமா நாயகி சொன்னாங்கன்னா, இந்த 5 வார்த்தை உங்க துஆவை நீங்க சேர்த்து ஓதுனீங்கன்னா அந்த துஆவை கபூல் செய்வாங்க. பாத்திமா நாயகி சந்தோஷமா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அலிரல்லாஹு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆடு வாங்கிட்டு வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வீசின கையும் வெறுங்கையுமா பாத்திமா நாயகி வர்றாங்க. என்ன ஸல்லல்லாஹு எதுவும் கோவிச்சுக்கிட்டாங்களா, பாத்திமா நாயகி பத்தி எதுவும் சொன்னாங்களா என்று அதை நினைத்த உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த செய்தியை அதற்கு பாத்திமா நாயகி அலிரல்லாஹு சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், கைரு ஐயானுக்கு யா பாத்திமா, பாத்திமா அவங்களுடைய வாழ்நாளில் சிறந்த நாள் இந்த நாள் தான். தீனை தேர்ந்தெடுத்தார்,
அல்லாஹ் ரசூலை தேர்ந்தெடுத்தாய், நீ ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தாய், இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த நாள் என்று அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார். மார்க்க பக்தியும் இறை அச்சமும் உலகத்திலே உள்ள எல்லா முஃமினத்தான பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் அதற்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நம்முடைய தஸ்பீஹ பாத்திமா ரொம்ப பிரபல்யம் இல்லையா? தஸ்பீஹ பாத்திமா ரொம்ப பிரபல்யம் இல்லையா? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே 33 தடவை ஓதுறமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கும் பொழுது ஓதுங்கன்னு சொன்னாங்க. உடல் அலுப்பு இருந்தாலும் மாறிடும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளையும் பார்க்கிறோம், வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அதனுடைய நேரங்களை எல்லாம் கழிஞ்சு கடைசி படுக்கிறாங்க, காலையில் அலாரத்தை வச்சு எழுந்திருக்கிறாங்க, பறக்கிறாங்க, பார்க்கிறாங்க. அப்படி படுக்கும்பொழுது தஸ்பீஹ பாத்திமா 33 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதிட்டு படுங்க, உடம்பு அலுப்பு குறையும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில ஏழையான சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே இந்த பணக்காரங்க முந்திடுறாங்களே நல்ல அமல்கள்ல, சதகா செய்யறாங்க, தான தர்மங்கள் செய்யறாங்க, ஜகாத்துகளை கொடுக்குறாங்க, நல்ல அமல்கள்ல எங்களை முந்திடுறாங்க, நாங்க முந்துறதுக்கு ஒரு வழியும் தெரியலையா, எல்லாம் எங்களை ஏழையா படுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், அவங்களுக்கு இணையான ஒரு அமலை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அதை மட்டும் நீங்க செய்துட்டு வந்தீங்க, அவங்களோட போட்டியில முந்திடலான்னு சொன்னாங்களாம். என்ன நாயகம்னு கேட்டாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதுங்க, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதுங்க, நியமமா இதை செய்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏழை சஹாபிகள்லாம் ஓத ஆரம்பிச்சாங்க. பணக்கார சஹாபி பார்க்கறாங்க, என்ன விஷயம் புதுசா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களா, இது என்ன எல்லாமே ஒரே மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன விஷயம் சொல்லி துருவி ஆராய்ச்சி பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே இவங்களும் யார்ட்டையும் அனுமதிகளை ஓத ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு தான் சொல்லி தந்தி, அவங்களும் ஓத ஆரம்பிச்சாங்க. அவங்களும் அமல்ல அது அல்லாஹ்வின் அருள் ஸல்லல்லாஹு. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் யாருக்கு நாடுறாங்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஓதினால் கடல் அளவுக்கு உங்களுக்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் வருது. நாம நினைக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்கு உண்டான கணம் என்ன நமக்கு தெரியல, அதனுடைய கணம் என்னன்னு தெரியல. ஹதீஸ்ல வருது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான். சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை மீசானை நிரப்புகிறது. மீசானை நிரப்பு சின்ன வார்த்தைகள் தான், ஆனால் அல்லாஹ் இடத்துல கனமானது. எப்படி புகாரி ஹதீஸ் வருது, புகாரியுடைய கடைசி ஹதீஸ் அதுதானே, கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி அலல் மீசான் ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான். 2 வார்த்தைகள் நாவல சொல்வதற்கு லேசானது, அல்லாஹ்வுடைய மீசானில் கனமானது, ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது. 3 அம்சங்களை சொன்னாங்க. நாவல சொல்வதற்கு லேசானது, அல்லாஹ்வுடைய மீசானில் நன்மைகளை நிறுத்தும் தராசல் ரொம்ப கனமானது, அல்லாஹ்வுக்கு நேசமானது. 2 வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். 2 வார்த்தை சும்மா இருக்கிறோம், அது ஒரு 100 தடவை ஓதும். சில தஸ்பீஹாத்துகள் நம்முடைய ஆதாத்துகளை பழக்கமா வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் சில பழக்கங்களை வச்சுக்கணும். தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதுறது எவ்வளவு நேரம் ஆகிட போகுது? ஒவ்வொரு நாளும் நாம் அப்படி ஓதணும்னு வைங்களேன், சாதாரண 5 வக்து தொழுகைகள்ல நமக்கு 500 தஸ்பீஹ்கள் கிடைக்குது. கொஞ்ச நேரம் தான் மொத்தமா உட்கார்ந்து சில பேர் திருவியில் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஓதும், தூக்கம் வந்துடும், அவ்வளவுதான். அதனால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நாம் ஓதுவது என்பது திருமக்கள் எல்லா நேரத்திலையும் செய்ய அமல் தஸ்பீஹ் தாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைய 3 தான். ஒண்ணு நிக்கலாம், உட்காரலாம், அது தாயலாம். இந்த 3 நிலையிலையும் செய்யணும் தஸ்பீஹை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நல்ல மக்கள் யார் என்று சொன்னால், வயதுகுனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும். மனிதனுடைய நிலைய 3 தானே. இந்த எல்லா நிலைகளிலும் ஓதுவும் தேவையில்லை, குறிப்பு கடமையா இருந்தாலும் செய்யலாம், எல்லா நேரங்களையும் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்று தஸ்பீஹ். அதனால ஒரு சஹாபி திருநபி இடத்துல வந்து கேட்கிறாங்க, நாயகமே எனக்கு ஒரு லேசான அமலை சொல்லிட்டாங்க நாயகம், இன்னும் யார்த்தையும் போய் எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது, அப்படி ஒரு அமலை சொல்லிட்டாங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, உங்களுடைய நாவை அல்லாஹ்வின் தஸ்பீஹாத்துகளை கொண்டு ஈரமாக்கி கொண்டே இருங்கள் சொன்னாங்க. லா தஸாலு லிசானக ருத்தபம் மின் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ரை கொண்டு உங்களுடைய நாவை ஈரமாக்கி கொண்டே இருங்கள். உங்களுடைய நேரங்கள் போகுமா இருக்கிறோம், யார் போறோம் ஓதிட்டு போறோம், ஒரு சுப்ஹானல்லாஹ் ஓதிட்டு போறோம், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிட்டு போறோம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டு போறோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அதை ஓதிட்டு போறோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் குர்ஆனில் சொல்லப்பட்ட தஸ்பீஹாத். இதை ஓதுகின்ற காரணத்தினால் கிடைக்கக்கூடிய உயர்ந்த தன்மானமும் நிறைந்த பாக்கியம் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை பாத்திமா நாயகி அவர்களுக்கு இந்த தஸ்பீஹை கற்றுக் கொடுத்தார்கள்.
பாத்திமா நாயினுடைய வரலாறு பெருமக்களை சாதாரணமானது அல்ல. உங்களை பற்றி உண்டான ஒரு தனி வரலாறு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்களை பற்றி உண்டான ஊர்ல கூட நான் பேசியிருக்கிறேன். அவ்வளவு சொல்ல வேண்டிய செய்திகள். வஃபாத்தினுடைய சமயம் பாத்திமா நாயகி ஒரு சின்ன கனவு வந்தாங்க. ஸல்லல்லாஹு வந்து மகளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. மகளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவன் தான் தயாருங்கிறத விளங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அவனை கூப்பிடுறாங்க. வஃபாத் வந்துருச்சு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பு வந்த நேரத்தில் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் அன்னை பாத்திமா நாயகி அதற்கு உம்மு ஐமனை கூப்பிட விட்டாங்களாம். உம்மு ஐமன் பாக்கியமான தாய், 3 சந்ததிகளை சந்தித்த பாக்கியமிக்க தாய், திருநபியின் தாயாக திகழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு காலத்திலும் வாழ்ந்தார்கள், மகளாருடைய காலத்திலும் வாழ்ந்தவர்கள். 3 சந்ததிகளை சந்தித்தவங்க. அவங்களை கூப்பிட விட்டாங்க. சொன்னாங்களா அதற்கு அறிவில்லாம மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, நீங்க அவங்களை கூப்பிட்டு வாங்க. ஸல்லல்லாஹு என்ன அழைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓடி போய் அவங்களை கூப்பிட்டு வர்றாங்களாம். வந்தவுடன் அதற்கு பாத்திமா நாயகி சொன்னாங்களாம், எனக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு புறத்திலிருந்து அழைப்பு வந்து விட்டது, வஃபாத்தினுடைய நேரம் நெருங்கி விட்டது, உங்களுக்கு சில விதமான வசியத்துகளை நான் என்னுடைய கடமையாக கருவி செய்கிறேன் சொல்லி சொன்னாங்களாம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எல்லா நிலையில் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நான் உங்களிடத்தில் இவர்களை நான் ஒப்படைக்கிறேன். அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு இந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொன்னாங்களாம். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஏதாவது நான் குறைவு செய்திருக்கலாம். நாளை கியாமத்தினுடைய நாளையிலே உலக மாந்தருடைய நிலைகளுக்கு முன்னாலே, என்னுடைய தகப்பனாருக்கு முன்னாலே நீங்க என்ன கேவலப்படுத்திடாதீங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது நான் குறைவு செய்திருந்தா என்ன மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அதற்கு அறிவில் நான் குட்டிச்சு போயிட்டான். பாத்திமா என்னம்மா நீ சொல்ற, செய்யத்து நிசாய் அகலில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று உன்னை பார்த்து கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. உனக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை நான் செய்துதான் விளங்கல. அதனால உன்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் நாளை கியாமத்திலே உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் குறைவு செய்த காரணத்தினால் நீ என்ன கேவலப்படுகிறான்னு சொன்னாங்க. மக்கள் இதுதான் அன்பு. இன்னைக்கு உலகத்துல வந்து பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கணவன் சொல்றாங்க மனைவி எனக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்யல, மனைவி சொல்றாங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்க ஒழுங்கா செய்யல. அதாவது வாழ்க்கையில் இன்பம் வரணுமான நாம என்ன கடமையை செய்யணும் அதை ஒழுங்கா செய்துகிட்டே இருக்கணும். அங்க எதிர்பார்க்க கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா நிம்மதி வந்துடும். ஒரு ஆட்டு தலை 7 சஹாபிகளுடைய வீட்டுக்கு சுத்தினது அப்படித்தாங்க. ஆட்டு தலை ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா வந்துச்சு. இவங்க பார்த்தாங்க என்னை விட அவங்களுக்கு தேவையானவங்க அங்க கொடுத்து விட்டாங்க. அவங்க பார்த்தாங்க என்னை விட அவங்களுக்கு தேவை ரொம்ப இருக்குது, அவங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. அவங்க நம்மளோட அவங்க தேவையானவங்க அங்க கொடுத்து விட்டாங்க. 7வது நபரா இவங்களுக்கு வந்துருக்கு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று பார்த்து செயல்பட ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் உலகத்தில் நிம்மதி வந்துடும். அவங்க நமக்கு என்ன செய்யணும் அதை செய்யறாங்களா அப்படின்னு பார்க்க போனா நிம்மதி போயிருக்கும். கணவன் மனைவிக்கு என்னென்ன கடமையை செய்யணும் என்றால் கணவன் நினைக்கணும் நான் என்ன கடமையை செய்யணும். சொல்லாத எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீ துன்யாவில் யார் இடத்தில் நல்ல பெயர் வாங்கினாலும் சரி உன் மனைவி இடத்தில் நீ நல்ல பெயர் வாங்க வேண்டும். அப்படியானால் தான் நீ நல்லவன். துன்யா பூரா அவன் நல்லவன் சொன்னாலும் சரி சர்டிபிகேட் அங்கிருந்து வரணும்னு சொல்லாதுன்னு சொன்னான். கைருக்கும் கைருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் உன்னோடு உடன் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்மணி சர்டிபிகேட் கொடுக்கிற நீ நல்ல ஆளு. மேடையில பேசும்போது ஒரு 4 பேர் நல்ல மனுஷன் சொன்னா அது மாத்திரமல்ல நல்லதுங்கிறது அளவுகோ. 4 பேர் இடத்துல பழகும்போது ஒரு நல்லவர்னு சொன்னா அது மாத்திரமல்ல அளவுகோ. உன்னுடைய நண்பர்களிடத்தில் பேர் வாங்கி மாத்திரமல்ல அளவுகோ. உன் மனைவி இடத்தில் நீ சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னார். என்னுடைய மனைவி இடத்தில் நான் நல்லவனாக இருக்க வேண்டும். அதுக்காக அவங்க நினைச்சதெல்லாம் கூட்டு போகணும், செய்ததெல்லாம் செய்யணும், ஹராமா இருந்தால் அந்த காரியத்தை எல்லாம் செய்யணுங்கிறது அல்ல. மார்க்கத்தினுடைய அளவுகளுக்கு உட்பட்டு நின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்ய. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு மனைவி அதே மாதிரி நினைக்கணும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உலகத்தில் யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. அப்படி சுஜூது செய்வதற்கு அனுமதி இருக்குமானால் கணவன்மார்களுக்கு சுஜூது செய்யும்படி மனைவிகளை ஏறியிருப்பேன். அவ்வளவு கடமைகள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னுடைய கணவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் அவ்வளவு இருக்கிறதே, நான் அந்த கடமைகளை செய்ய இல்லையேன்னு அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா வாழ்க்கையில் நிம்மதி. இன்னைக்கு நிம்மதி போனதுக்கான காரணம் என்ன, அவங்க என்ன செய்யணும் நாம நினைக்கிறோமே தவிர நாம என்ன செய்யணும் நாம நினைக்கிறது இல்லை. அதன் விளைவாகத்தான் உலகத்திலிருந்து நிம்மதி போகிறது. பெருமக்களே, அதற்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்யுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்திருக்கலாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நான் தான் குறைவு செய்திருக்கேன். எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை அங்க வந்தது. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பலவிதமான நசீஹத்துகளை செய்து வருகிறார்கள் என்பதை பார்க்க அருமையான பெருமக்களே. தொடர்ந்து அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா
பாத்திமாவுக்கு பிறகு உலகத்தில் பிறந்தவங்க அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு ருக்கையா அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னாலே உம்மு குல்சூம் என்ற இவர்களைத்தான் சையதுனா உஸ்மான் கனி அவர்களுக்கு மணமுடித்துக் கொடுத்தார். உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு மணமுடித்துக் கொடுத்தார். அவங்களை பற்றி நீண்ட செய்திகள் வரலாறுகள் வருது. சுருக்கமான முக்கியமான சில விஷயங்களை சொல்ல வேண்டியது தெரிஞ்சுதான் அந்த விஷயத்தை வருகிறாங்க. அதுக்கு பிறகு உலகத்தில் பிறந்தவங்க அப்துல்லா. இவங்க எல்லாருமே கதீஜா நாய்க்கு பிறந்தவங்க. இப்ராஹிம் அவர்கள் மாத்திரம்தான் அந்த மாரியத்துல் சிர்தியா என்ற அடிமைக்கு பிறந்தவர். இப்ராஹிம் அவர்கள் மாத்திரம்தான். அவர்கள் இந்த உலகத்தில் வந்த நேரத்தில் தான் சந்திர கிரகணம் ஏற்பட்டு, அவர்கள் இந்த உலகத்தில் வந்த நேரத்தில் தான் கிரகணம், மதீனாவில் கிரகணம் வந்தார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் வஃபாத்தான அந்த சமயத்தில் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சொன்னாங்க, என் அருமை மகனே, நீ இறந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுன்னு அழுதாங்க. ஸல்லல்லாஹு அழுகிறத பார்த்து சஹாபிகள் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, என் கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது. ஆனால் என் ரப்பின் திருப்திக்கு மாற்றமாக எந்த காரியத்தை நான் சொல்லிட மாட்டேன். நீங்க ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா என்னென்ன வார்த்தைகள் சொல்றாங்க, என்னென்ன வார்த்தைகள், ஏதாவது குடும்பத்தில் வஃபாத் நடந்துருச்சுன்னா அல்லாஹ் கண் இருக்குதா, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க. ஹதீஸ்ல கூட வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இறந்துருச்சு. அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்வதற்காக திருநபி அவர்கள் ஆறுதல் சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபர் செய்யுமா, அல்லாஹ் உனக்கு உயர்ந்த கூலியை கொடுப்பான்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு சொல்வது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது, உங்களுக்கு வந்துருந்தா தெரியும்னு ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டு அந்த அம்மா. எல்லாரும் சத்தம் போட்டாங்க, கவனிச்சு பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி போய் சொல்றாங்க, நாயகமே இனிமே நான் சபர் செய்திருவேன்னு சொன்னாங்க. சர்வத்தில் ஊலா சபருங்கிறது கஷ்டம் ஆரம்ப நேரத்துல சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு, பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேசிட்டு, என்னென்ன குற்றச்சாட்டு அதை பூரா சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் சபர் செய்யறேன், அதுக்கு பிறகு சபர் இல்லமான்னு சொன்னாங்க. பெருமக்களே, அதனால இப்படிப்பட்ட இப்ராஹிம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்பட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வின் திருப்திக்கு மாற்றமாக எதையும் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. சரி, நான் முக்கியமான சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்காக சொல்றேன், உலகத்திலே குழந்தைகள் எல்லாரும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம். யாராவது அதுக்கு மாற்றமா நினைப்பாங்க, நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும். உழைப்பது, கஷ்டப்படுவது, பாடுபடுவது, முயற்சிப்பது, இரவு விழிப்பது, நம்முடைய நேரங்கள், சாப்பாட்டை சாப்பிடுற நேரத்தில் சாப்பிடுறது இல்லை, எல்லாவற்றையும் நாம் ஆக்கிக்கொள்வது நம்முடைய குடும்பத்திற்காக, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு காரியத்தை, உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்க நன்மை நாடுறீங்களா, அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியா இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் நன்மையை கருதினால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَلْيَخْشَى لَوْ تَرَكُوا مِنْ خَلْفِهِمْ ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ. அந்த பிள்ளைகள் பலகீனமாக இருக்கிறார்களே, சோதனையான இந்த காலகட்டத்தில், ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளைகள் அதை எதிர்த்து சமாளித்து வாழ்க்கையை வெற்றி பெறுவார்களா என்று உங்களுக்கு பயமாக இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுகள் தான். அப்படி பயம் உங்களுக்கு இருக்குமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஃபல்யத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். பிள்ளை திருத்தணுங்கிற வார்த்தையை உபதேசம் பண்ணாதீங்க. உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்குங்கள். உங்களுடைய சுய வாழ்க்கையை நீங்கள் பேணுதலாக ஆக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பத்திரித்தனமாக ஆக்குங்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை அளவுகோலாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்துங்கள். பிள்ளை காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், அல்ல அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போறாங்க. பிரபலமான நிகழ்ச்சி தானே. மதீனாவுடைய மக்கள் ஆனந்தத்தோடு வரவேற்கிறார்கள். அன்னதாக தங்களுக்கு கிடைத்த மகத்தான ஹிதாயத் வந்து விட்டது என்று வரவேற்கிறார்கள். நீண்ட நிலைய நிகழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபார போய் தங்கினாங்க. அப்புறம் மதீனாவுக்கு போனாங்க, மஸ்ஜித் நபவி கட்டினாங்க. நீண்ட நிகழ்ச்சி. மதீனாவுக்கு செல்கின்ற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒட்டகத்திலிருந்து கீழிறங்கி கொண்டார்கள். அந்த நாக்கத்துல் கஸ்வா என்ற அந்த ஒட்டகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது விடுங்க. தஊஹா ஃபஇன்னஹா மக்மூரத்துன், ஹதீஸ்ல வருது, அந்த ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், அது எங்கே போய் தங்க வேண்டும் என்ற உத்தரவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதற்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்களாம். ஒவ்வொரு ஆட்களும் எங்க வீட்டுல தங்க, எங்க வீட்டுல தங்குங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்திலிருந்து அவங்க கீழே இறங்கிட்டாங்க, ஒட்டகத்தை மாத்திரம் அனுப்புங்க, அது போகட்டும். தஊஹா ஃபஇன்னஹா மக்மூரத்துன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் எங்கே தங்க வேண்டும் அந்த இடத்தில் அது தங்கும், அந்த உத்தரவு அதுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. இது நாமெல்லாம் படித்த பிரபலமான செய்தி.
செய்தனா அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல போய் அந்த ஒட்டகம் செஞ்சுட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. அந்த வீட்டுல செலவாதம் தங்கினாங்க என்பது வரலாறு. ஆனால் ஒட்டகையே அங்க போய் தங்கிச்சு, ஒட்டகையே அங்க போய் படுத்துச்சு. அதுக்கு அப்படி ஒரு உத்தரவு ஏன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது? அதற்கான காரணம் என்ன? பெருமக்கள் சொல்கிறார். காரணத்தை சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 700 வருஷத்திற்கு முன்னால் துப்பா என்று ஒரு மன்னர் இருந்தார். சாஹே துப்பா, குர்ஆனிலே கூட துப்பா சம்பந்தமான துப்பாவுடைய வரலாறு வரும். துப்பா என்று ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் அரபகத்தினுடைய பல பகுதிகளை தன்னுடைய ஆளுமைக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு அதையெல்லாம் அந்த நாட்டை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ல மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு வந்து அதையும் தன் ஆளுமைக்கு உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு பார்த்தா எவ்வளவு சண்டை பண்ணாலும் எவ்வளவு போட்டி போட்டாலும் அதற்கான முயற்சிகள் செய்தாலும் மதீனாவுடைய ஆளுமையில வரல. எவ்வளவு முயற்சிகள் செய்து பார்க்கிறார். ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் அந்த நாட்டிலே அவர் பெற்றார். பகல்லாம் சண்டை போடுவாங்க, ராத்திரி நேரத்தில் அவங்கதான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. சண்டை ஓஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு அவர்களை வீழ்த்துவதற்கு, அவர்களை அடிமையாக்குவதற்கு, அவர்களை பிடிப்பதற்கு வந்த அவர்களுக்கு இவங்க உணவு கொடுத்து விட்டாங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் அந்த துப்பா என்ற மன்னர் மதீனா சம்பந்தப்பட்ட இந்த காரியங்கள்ல இவங்களுடைய நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கும் பொழுது மதீனாவில் அன்று வாழ்ந்த 100கணக்கான உலமாக்கள் போய் அந்த மன்னரை சந்திச்சாங்க. மன்னரை சந்திச்சு சொன்னாங்க, இந்த மதீனாவுடைய பூமி என்பது அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு இந்த மதீனத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இது இந்த உலகத்தின் நிறைவாக, ஹிதாயத்தின் நிறைவாக, நபிமார்களின் நிறைவாக வரக்கூடிய காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் பூமியாக இது இருக்கிறது. அவங்க வருவாங்க, நாங்கள் வேதங்களை படித்து அவர்களின் வருகை எதிர்பார்த்து நாங்கள் இங்கே தங்கியிருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்பதான் இவர் முன் வேதங்களை படித்தார், அதை பற்றி ஆய்வு செய்தார், அதனுடைய விவரங்களை கேட்டறிந்தார். கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, அவங்களுடைய நிலை என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பின்னாலே அந்த மதீனாவினுடைய ஆளுமைக்கு உண்டாக்குவதற்கு நான் முயற்சி அவர் கைவிட்டார். ஆனால் ஒரு கவிதை எழுதினார், ஒரு பைத் எழுதினார். ஷஹீது அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹி பாரின் நஸம் ஃபலௌ மத் உம்ரி இலா உம்ரிஹி லகுன்து வஸீரன் லஹு வப்னஅம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சாட்சி சொல்கிறேன். அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹி பாரின் நஸம், படைப்பினங்களின் தலைவரான, படைப்பினங்களின் ஆளுமைக்கு சொந்தக்காரனான அல்லாஹுவின் ரசூலாக அவர்கள் இருக்கிறார்கள். நான் சாட்சி சொல்கிறேன். ஒரு வார்த்தை எழுதினாராம், என்னுடைய வாழ்நாள் அவர்களின் வாழ்நாள் வரை நீண்டிருக்குமானால், என்னுடைய வாழ்நாள் அவர்களின் வாழ்நாள் வரை நீண்டிருக்குமானால் லகுன்து வஸீரன் லஹு வப்னஅம், அவர்களின் ஊழியனாக, அவர்களின் சேவகனாக, அவர்களுக்கு பணிவிடை செய்பவனாக நான் என்னை ஆக்கிக் கொள்வேன் சொன்னார். இப்படி ஒரு கடிதத்தை எழுதினது மாத்திரமல்ல, ஒரு வீட்டையும் கட்டினார். அந்த வீட்டில் தன் சந்ததியையும் குடியமர்த்தினார். இந்த கடிதத்தை கொடுத்தார். நான் இருக்கும் பொழுது அவங்க வந்தாங்கன்னா நான் இமாம் நின்றுவேன், இல்லைன்னு சொன்னா இந்த கடிதம் பாதுகாப்பாக சேர்க்கப்பட வேண்டிய இடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அவர்களின் சந்ததியிலே வந்தவர்கள் தான் சய்யிதுனா அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்காக மதீனா வரும்பொழுது தங்குவதற்காக சாஹே துப்பா என்ற மன்னர் கட்டி வைத்தாரே, அந்த வீடுதான் அபூ அய்யூப் அன்சாரி அவர்கள் தங்கிய வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வந்து அபூ அய்யூப் அன்சாரி தங்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அபூ அய்யூப் அன்சாரி வீட்லயே ரசூலுல்லாஹ் போய் தங்கி இருக்கிறாங்க. அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீட்டுல போய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல அவ்வளவு நாளும் அபூ அய்யூப் அன்சாரி இருந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போன உடனே அபூ அய்யூப் அன்சாரி இடத்துல கடிதத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. இந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வந்திருக்கிறது, எங்கே அது தங்க வேண்டும் என்ற கட்டளை வந்திருக்குன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்களே. அதாவது அய்யூப் அன்சாரியுடைய வீட்டுல போய் தங்கிச்சு, அது படுத்துச்சு, அங்க போய் ஸல்லல்லாஹு தங்கினாங்கன்னு சொன்னா, பெருமக்களே, முன்னோர்கள் செய்த தவம், பெற்றோர்கள் செய்த தவம், நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த வாழ்க்கையிலே உள்ள நல்ல செயல்பாடு பிள்ளைகளிடத்திலே அதனுடைய விளைவுகளை உண்டாகும். பிள்ளைகளிடத்தில் அதனுடைய விளைவுகளை உண்டாகும்.
அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா, அவங்க நல்லா இருக்க நீங்க ஆசைப்படுறீங்களா என்றால் அதற்குண்டான முதல் வழி உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்குங்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை அளவுகோலாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுங்கள். இப்படி நிகழ்ச்சி குர்ஆன்ல நிரம்ப இருக்கு. இப்படி நிகழ்ச்சி குர்ஆன் நிரம்ப இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியுமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியுமே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான பாடங்களை நபியுல்லாஹி ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். குறிப்பா 3 பாடங்கள். நீண்ட நிகழ்ச்சி அது. நீண்ட நிகழ்ச்சி அது. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஊருக்கு போறாங்க. அந்தாக்கியான ஒரு ஊருக்கு போறாங்க. பசி அவங்களால தாங்கிக்கிற முடியல. அந்த ஊர்ல சாப்பிடுறதுக்கு ஒரு ஹோட்டல் அது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப அவங்களுக்கு யாராவது உணவு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சாங்க. இந்த நேரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது கடுமையான பசியாக இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே சையதுனா ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க. இங்க வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த சௌத்தை கட்டுவோம்னு சொன்னாங்க. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த சௌத்தை கட்டுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபம், பசி தாங்க முடியல, உணவே ஒண்ணும் இல்லை நமக்கு. இந்த நேரத்தில் இந்த வேலையா, இந்த நேரத்தில் இந்த சௌத்தை கட்ட வேண்டிய வேலை ஏதாவது இருக்குதா? அப்படியே கெட்டதா இருந்தாலும் அதனுடைய உடமையான இடத்திலே சொல்லி இந்த சௌத்தை நாங்க கெட்ட போறோம், இதுக்கு ஏதாவது கூலியை எங்களுக்கான ஏதாவது வகைபாவை நீங்க கொடுக்கணும்னு கேட்டாது கெட்டினா என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம். ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வந்தவங்க இல்லையா, அதனால சரின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து கெட்டினாங்க. ஆனா அதனுடைய காரணம் 3 நிகழ்ச்சி நடந்துச்சு. 3க்கான காரணம் இருக்குது. அந்த 3 நிகழ்ச்சி ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு வேற காரணம் சொல்லாதன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 நிகழ்ச்சி, இப்படிப்பட்ட 3 நிகழ்ச்சி ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கான வேறு காரணத்தையும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதுல இந்த சோத்தை கட்டினதுக்கான காரணம் என்ன நல்லா குர்ஆன்ல சொல்றான். வஅம்மல் ஜிதாரு وكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا. இந்த சோத்தை கட்டினதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மதீனாவிலே அடிமை யதீம்களான 2 பேர் இருந்தாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த சோத்துக்கு கீழே அவர்களுக்கான பொக்கிஷம் பொருளாதாரம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல பேங்க்ல மற்றதெல்லாம் கொண்டு போய் வைக்க முடியாது இல்லையா, வைக்கிற இடங்கிறது இப்படி தாங்க வைப்பாங்க. அதனாலதான் முந்தி எல்லாம் அங்கே தோண்டினாங்க, அது கிடைச்சிச்சு. இப்ப யாரும் தோண்டி வைக்கிறது இல்ல, போட வேண்டிய இடத்துல போட்டுறாங்க. அப்ப அப்படி கீழே வச்சிருந்து இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 2 நபிமார்களை கொண்டு அல்லாஹ் கட்டினான். குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான். ஏன் குர்ஆனிலே அல்லாஹ் அந்த சோத்தை கட்டுறதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது வகான அபூஹுமா சாலிஹா, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். பெருமக்களே, பிள்ளைகளுடைய பெற்றோர்களாகிய நாம் நல்லவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் சீராகுவார்கள், அவருடைய எதிர்காலம் சிறப்பாகும், அவருடைய வாழ்க்கையின் காரியங்களுக்கு நாம் பொறுப்பெடுக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சில கடமைகளை இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. பிள்ளைகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு நம்முடைய சில காரியங்களை இன்ஷா அல்லாஹ் நாம சொல்ல வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அது சம்பந்தமாகவும் சில செய்திகளை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த தலைப்புக்கு இன்ஷா அல்லாஹ் நாம செல்லுவோம். அருமையான பெருமக்களே, எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. மார்க்க விஷயங்களை நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு உன்னதமான சரித்திரத்தை தீனை கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இந்த சபைக்கு வந்த நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் ஏற்பட்டுவிட்ட எல்லா விதமான குற்றங்குறைகளையும் கருணையுள்ள ரஹ்மான் மன்னித்தருள்வானாக. வரக்கூடிய காலங்களை அல்லாஹ்வின் திருப்திக்காக கழிக்கக்கூடிய உன்னதமான இறை பக்தி உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதிலே அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தந்தருள்வானாக, பாவங்களின் மீது வெறுப்பை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் நமக்கு உண்டாக்கக்கூடிய நல்லவர்களை நமக்கு தோழர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்தருள்வானாக. யாரெல்லாம் வாழ்க்கையிலே மனமுடிப்பதற்கான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ
அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை ஏற்படுத்தி அருள்வானாக. மனம் முடித்ததற்கு பின்னால் மக்கள் தேட்டத்தோடு யார் இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்குளிர்ச்சியான சாலிஹான மக்களை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. நம்முடைய மக்களை எல்லாம் அல்லாஹ் சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வயது முதிர்ந்த நேரத்திலேயும் நாளை கியாமத்திலேயும் நமக்கு பின்பலமாக இருந்து நமக்கு உதவியாக இருப்பார்களே அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்முடைய மக்களை ஆக்கி வைத்தருள்வானாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. கடன்களை விட்டு பாதுகாத்தருள்வானாக. கஷ்டங்களை விட்டு பாதுகாத்தருள்வானாக. குடும்பத்தில் எத்தனையோ விதமான தேவைகளுக்காக இங்கே தங்களுடைய குடும்பத்தையும் பல காரியங்களையும் நாட்டையும் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைந்த செல்வத்தை வழங்கி அருள்வானாக. ஈமானையும் அல்லாஹ் பலப்படுத்தி அருள்வானாக. அவனுடைய மேலான அன்பையும் அல்லாஹ் பெறச் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிரத்தை அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான அன்பை நம்முடைய கல்வின் அடித்தளத்தில் அல்லாஹ் பதிய செய்தருள்வானாக. ஒப்பற்ற நாயகத்தின் பூரணமான நேசத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாளை கியாமத்துடைய நாளையில் புகழ்மிக்க அவருடைய கொடியின் கீழ் நின்று அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்வார்களே அந்த நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على